الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شرع لكم من الدين ما وصى به نوحا والذي أوحينا إليك وما وصينا به إبراهيم وموسى وعيسى أن أقيموا الدين ولا تتفرقوا فيه كبر على المشركين ما تدعوهم إليه وقال نبينا صلى الله عليه وسلم في حديث رواه مسلم عجبا لأمر المؤمن إن أمره كله خير وليس ذلك لأحد إلا للمؤمن إن أصابته سراء شكر فكان خيرا له وإن أصابته ضراء صبر فكان خيرا له أو كما قال عليه الصلاة والسلام. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் உயிருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான அருளும் அவனுடைய கருணையும் சிறப்பான தொழுகைக்காக இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் இஸ்லாமிய மார்க்கத்தை தனக்கு ஓப்பான மார்க்கமாக திருக்குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக வடிவமைத்து கொடுக்கப்பட்ட அம்சம் கொண்டது. மறுமை நாள் வரை இஸ்லாம் என்பது தொடர்ந்து பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருக்கும். இறுதி முடிவை அல்லாஹ் இஸ்லாத்திற்கு சாதகமாகத்தான் ஆக்குவான் என்பதிலெல்லாம் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனாலும் அவ்வப்போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நம்முடைய மனதை சோர்வடைய செய்யக்கூடிய வகையில் இருப்பதை மறுக்க முடியாது. பள்ளிவாசல்களை அபகரிப்பது, முஸ்லிம்கள் மீது பழி சுமத்துவது, உளவியல் ரீதியாக முஸ்லிம்களை பலவீனப்படுத்துவது, இந்த மாதிரியான காரியங்கள் உலக அளவில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட அல்லாஹ் இதனுடைய முடிவை உண்மைக்கு சாதகமாகவே, இஸ்லாத்திற்கு சாதகமாகவே வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கம் தாக்குதலுக்கு உள்ளான அளவிற்கு வேறு எந்த சமயமும் சித்தாந்தமும் தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை. நம்முடைய நாட்டிலே இந்து மதம் தாக்கப்படுகிறது என்று பேசுகிறார்கள். ஆனால் இந்து மதத்தை தாக்கக்கூடியவர்கள் அந்த இந்து மதத்திற்கு உள்ளிருந்து கொண்டே தான் தாக்குகிறார்கள், வெளியிலிருந்து யாரும் தாக்கவில்லை. இந்து மதத்தை அழிப்பதற்காகத்தான் படையெடுப்புகள் நடந்தன என்ற ஒரு பொய் குற்றச்சாட்டு இருக்கிறது. அப்படி பார்த்தால் அதே இந்து மதத்தை சார்ந்தவர்களும் இந்தியாவின் மீது படையெடுத்தே இருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் படையெடுத்து இருக்கிறார்கள். எனவே இஸ்லாம் என்கின்ற சித்தாந்தம் தாக்கப்பட்ட அளவிற்கு, வெளியிலிருந்தும் உள்ளிலிருந்தும் இஸ்லாமிய சித்தாந்தம் தாக்கப்பட்ட அளவிற்கு வேறு எந்த சித்தாந்தமும் தாக்கப்படவில்லை. அவ்வாறு தாக்கப்பட்டிருக்குமேயானால் எந்த சித்தாந்தமும் எந்த மதமும் இந்த உலகத்தில் உயிரோடு தாக்கு பிடிக்க முடியாது. இஸ்லாம் சந்தித்த தாக்குதல்கள் ரெண்டு வகை. ஒன்று ஆயுதப்படையெடுப்பு, இதையும் இஸ்லாம் வெற்றி கொண்டிருக்கிறது.
இன்னொன்று கல்ச்சுரல் வார் என்று சொல்லக்கூடிய பண்பாட்டு படையெடுப்பு, இஸ்லாமிய அடையாளங்களின் மீது தாக்குதல் தொடுப்பது, இஸ்லாமிய மரபுகளின் மீது தாக்குதல் தொடுப்பது, இஸ்லாமிய ஆளுமைகளை கீழ்த்தரமாக விமர்சிப்பது, இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவது, இந்த மாதிரியான பேனாக்களின் மூலமாக எடுக்கப்பட்ட ஒரு படையெடுப்பு. இந்த 2 படையெடுப்பிலேயும் இஸ்லாம் தொடர்ந்து தன்னை தற்காத்து கொண்டே வருகிறது. ஏனென்றால் இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்திற்குள்ளே அல்லாஹ் சில ஆக்கக்கூறுகளை வைத்திருக்கிறான். அந்த ஆக்கக்கூறுகள் இஸ்லாத்தை தொடர்ந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்கும். இந்த கழுகை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 40 வயது அடையக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த கழுகு அதனுடைய அழகு கூறு போய்விடும், அதனுடைய நகங்களில் கூர்மை போய்விடும், அதனுடைய ரெக்கைகள் எல்லாம் மிகவும் கனமாக மாறிவிடும். இப்போ என்ன செய்யும்? அந்த 40 வயசு இருக்கக்கூடிய அந்த கழுகு தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளக்கூடிய, மீட்டுருவாக்கம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வேலையில் அந்த கழுகு ஈடுபடும். தன்னுடைய ரெக்கைகளை தானே பீத்துக் கொள்ளும். அந்த 40 வயது நெருங்கக்கூடிய நேரத்தில் விரும்பியதை அதால் உண்ண முடியாது, பெரிய பெரிய கனமான பொருட்களை அதால் உண்ண முடியாது, எலி போன்ற சாதாரண பொருட்களை தான் சாப்பிட முடியும். அதனால் அந்த நேரத்தில் அந்த கழுகு தன்னை மறுபடியும் மீட்டுருவாக்கம் செய்து கொள்ளும். என்ன செய்யும்னா தன்னுடைய ரெக்கைகளை தானே பீத்துக் கொள்ளும். அதே போல தன்னுடைய நகங்களை அதுவே பீத்து எடுத்துக்கொள்ளும். ஒரு பெரிய மலைக்கு மேலே போய் இந்த வேலையை செய்யும். தன்னுடைய அலகை அந்த மலையின் பாறைகளின் மீது மோதி தானே உடைத்துக் கொள்ளும். இப்படி உடைத்து கொண்டதற்கு பிறகு அதால் உணவு உண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட வாரங்கள் அது கிடைக்கக்கூடிய மண்புழுக்களைத்தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். அப்படியே திரும்ப என்ன செய்யும் சொன்னால், அந்த நகங்கள் வளர ஆரம்பிக்கும், மறுபடியும் அந்த அலகு கூறாக வளர ஆரம்பிக்கும், மறுபடியும் அதனுடைய இறக்கைகள் புது பொலிவோடு மிகவும் எடை குறைவாக வளர ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸுக்கு பிறகு அந்த கழுகு மீண்டும் ஒரு 30 வருடம் வாழும் என்பதாக நாம் பறவை இனத்தினுடைய இந்த தனித்தன்மையை பார்க்கிறோம். நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு தனித்தன்மையை அல்லாஹ் ஒரு பறவை கொடுக்குகிறான். அல்லாஹ் இஸ்லாத்திற்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறான். அதற்குள்ளேயே அதனுடைய ஆக்கக்கூறுகள் நிறைந்திருக்கின்றன. நாம் இஸ்லாத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நம்மிடமிருந்து இறைவன் எதிர்பார்ப்பது இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிலைப்படுத்துங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். மற்றபடி இஸ்லாத்தை காப்பாற்ற வேண்டிய வேலைகளை நாம் செய்ய வேண்டியதில்லை. அது தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளும். அருமையான தோழர்களே, நாம் அதிகமாக இஸ்லாம் விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இப்படிப்பட்ட நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு தேவைப்படுகிறது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். விரக்தியின் விளிம்புக்கு நாம் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதைவிட 1000 மடங்கு தாக்குதல்களை இஸ்லாம் சந்தித்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் அல்ல. மங்கோலியர்களுடைய படையெடுப்பு இஸ்லாமிய ஹிலாஃபத்தின் தலைநகர் மீது நிகழ்ந்தது. பகதாது தாக்கப்பட்டது. எந்த அளவிற்கு தாக்கப்பட்டது என்பதை வரலாறு சொல்கிறது. அன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் கபரை தோண்டி அதில் போய் படுத்து ஒளிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும். மங்கோலிய அரக்கர்கள் துரத்தி கொண்டே வருவார்கள். எத்தனையோ பள்ளிவாசல்கள் இடித்து நொறுக்கப்பட்டன. எத்தனையோ பள்ளிவாசல்கள் இழுத்து மூடப்பட்டன. ஏன்? ஹரம் ஷரீஃபெல்லாம் இழுத்து மூடப்பட்டுச்சு அந்த தாக்குதல்களில். ஆனாலும் கூட தோழர்களே, அந்த தாக்குதலுடைய வீரியம் எப்படி இருந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் போது இப்படி சொல்லுவார்கள். அல் காமில் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்கிறது, வரலாற்று நூல். அந்த நூலுடைய ஆசிரியர் சொல்கிறார், இஸ்லாமிய சமயம் தாக்கப்பட்டதையும் இஸ்லாமிய மக்கள் தாக்கப்பட்ட வரலாறையும் எப்படி எழுதுவது என்று நான் தயங்கிக் கொண்டிருந்தேன். அதை எழுதுவதற்கு என்னுடைய மனம் வரவில்லை, என்னுடைய பேனா துணியவில்லை, எழுதக்கூடாது என்றே இருந்தேன். அவங்க சொல்றாங்க, யாழைத்தனி லம் தலிது உம்மி, என் தாய் என்னை பெறாமலேயே இருந்திருக்க வேண்டும்.
ஏன்னா அந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் அவங்களாம் ஹயாத்தோடு இருந்தவங்க, அந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்தவர்கள். இப்படிப்பட்ட கொடுங்கோன்மைகளையா நாம் பதிவு செய்து வைப்பது என்று அவர்கள் ஆதங்கப்பட்டு சொன்னார்கள், என்னுடைய தாய் என்னை பெறாமலே இருந்திருக்கலாம், இந்த கொடுமைகளை எல்லாம் என்னுடைய கண்ணால் பார்க்காமலே நான் இருந்திருக்கலாம் என்று அவர்கள் பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட அதற்கு பிறகு வரலாறு என்று சொன்னால் பிற்கால மக்களுக்கு அது பயனளிக்கும், நடந்த தவறுகளிலிருந்து பாதுகாப்பை பெற வேண்டும், சீர்திருத்தத்தை பெற வேண்டும், அதற்காகவாவது அதை எழுதி வைக்க வேண்டும் என்று என்னுடைய நண்பர்கள் கூறியதனால் நான் அதை எழுத முன்வந்தேன் என்று அந்த வரலாற்று நூலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள். எதற்கு இந்த செய்தியை சொல்ல வருகிறேன் என்றால், அவ்வளவு பெரிய கொடுங்கோன்மைகள் இஸ்லாத்தின் மீது நிகழ்த்தப்பட்டன. ஆனாலும் அந்த கொடுமைகளுக்கு பிறகும் இஸ்லாம் புத்துயிர் பெற்று மறுபடியும் பட்டுளி வீசி பறக்க ஆரம்பித்தது. இப்ப என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இஸ்லாம் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளும். நாம் பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை, நிராசை அடைய வேண்டிய அவசியம் இல்லை, நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான தோழர்களே, அப்பயே இஸ்லாமிய சமூகத்தின் மீது தாக்குதல்கள் நிகழ்கின்றன. ஏன் இஸ்லாமிய சமூகம் விமர்சிக்கப்படுகிறது மோசமாக? நமக்கு திருக்குர்ஆனிலே இதற்கான விடையை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அருமையான தோழர்களே, உஹுது போர்க்களத்திலே முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டது, நமக்கெல்லாம் நன்கு தெரியும். தோல்வி ஏற்பட்டது. அந்த தோல்விக்கு பிறகு முஸ்லிம்கள் சற்று தோய்ந்து போய் இருந்தார்கள். சத்தியத்திற்காக போராடுகிறோம், உரிய அளவுக்கு படைபலம் இல்லாமல் கூட நாம் துணிச்சலாக நின்று போராடுகிறோம், நமக்கு வெற்றி கிடைத்திருக்க வேண்டும், இப்படி நாம் தோல்வியில் தோண்டு போய் கிடக்கிறோமே என்று கொஞ்சம் மனம் வருந்தி கொண்டிருந்தார்கள். அந்த முஸ்லிம்களை அவர்களுடைய நம்பிக்கை இழந்த தன்மையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அல்லாஹ் சொன்னான், இப்பொழுது உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது, தோல்வி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதே தோல்வி உங்களுடைய எதிரிகளுக்கு இதற்கு முன்னால் ஏற்பட்டிருக்கிறது. ஏன் பதிலில் நீங்கள் அவர்களை அடித்து வீழ்த்தவில்லையா? அவர்களுக்கு காயம் ஏற்படவில்லையா? அதுபோல்தான் உங்களுக்கு இப்போது காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஒத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், இந்த வெற்றி தோல்விகளை எல்லாம் நாம் மக்களுக்கு மத்தியில் சுழற்சி முறையில் தான் வர செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு கிணற்று வாளி போல, தண்ணி இறக்குறவங்க கையில் தான் கிணத்து வாளி இருக்கும். நான் இறச்சா என் கையில் இருக்கும், அடுத்தவர் இறச்சா அவர் கைக்கு போயிடும். எனவே போரில் வெற்றி தோல்வி ஏற்படுவது என்பது ஒரு நேரத்தில் ஒருவர் கையில் இருக்கும், மற்றொரு நேரத்தில் வேறொருவருடைய கையில் இருக்கும். நாம் அதை சுழற்சி முறையில் தான் அதை திரும்ப திரும்ப கொண்டு வருகிறோம். ஏன் உங்களுக்கு தோல்வியை கொடுத்தோம்? அல்லாஹ் சொல்கிறான், ஒலி யாலம் அல்லாஹுல்லதீன ஆமனு, நல்ல இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக, உலகத்திற்கு அம்பலப்படுத்த வேண்டும். யார் முனாஃபிக்கு யார் மூமின், உலகத்திற்கு வித்தியாசம் தெரிய வேண்டும். அதற்காகத்தான் உங்களுக்கு தோல்வி. ஒயத்தகத மின்கும் சுகதா, உங்களில் உயிர் தியாகிகள் யார், அதையும் அடையாளம் காண வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், ஒலியுமஹிஸல்லாஹுல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் இந்த தோல்வியை நாம் கொடுக்கிறோம். தோல்வி என்பது தூய்மைப்படுத்துவதற்காக. எப்படி அதை தூய்மைப்படுத்தும்? மனிதன் வளமான நேரங்களில் இறைவனை நெருங்குவதை விட வறுமையான நேரங்களில் தான் இறைவனோடு அதிகமாக நெருங்குவான், கஷ்டகாலத்தில் தான் இறைவனோடு அதிகமாக நெருங்குவான். எனவே வெற்றியின் போது இறைவனின் நினைப்பு வருவதை விட அதிகமாகவும் தூக்கலாகவும் தோல்வியின் நேரத்தில் இறை நினைப்பு என்பது வரும். அதன் மூலமாக நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள். எனவே உங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தோல்வியை நான் தந்தேன். அதோடு அல்லாஹ் இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்றான், வயம்ஹகல் காஃபிரீன், இறை மறுப்பாளர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவும் உங்களுக்கு தோல்வி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆனால் இந்த இடத்துல தான் கணக்கு கொஞ்சம் உதைக்குது. எப்படி உதைக்குது? முஸ்லிம்களுக்கு வெற்றி என்றால் எதிரிகளுக்கு அழிவு, சரி. முஸ்லிம்களுக்கு தோல்வி, அது எதிரிகளுக்கு அழிவுனா அது எப்படி? அவங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? எதிரிகளுக்கு மகிழ்ச்சி தானே வெற்றி என்பது, அவர்களுக்கு அழிவுன்னு ஏன் அல்லாஹ் சொல்றான்? தோழர்களே, இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் இப்படி சொல்கிறார்கள். என்ன அப்படின்னா, உலகத்தில் இறை நம்பிக்கை கொண்டவர்களை விட அல்லாஹுவுக்கு பிரியமானவர்கள் வேறு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்கள் அடி வாங்குவதும், அவர்கள் மீது அடி விழுவதும், அவர்கள் மீது
நெருக்கடிகள் திணிக்கப்படுவதும் அல்லாஹ்வுக்கு பொறுக்குமா? பத்ர் போர்க்களத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நாள் இரவு என்ன துஆ செய்தார்கள்? இறைவா, நீதான் இறைவன், உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்று உன்னை மட்டுமே வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறிய கூட்டம், இந்த கூட்டம் இல்லை என்று சொன்னால், இந்த கூட்டம் நாளைய போர்க்களத்தில் தோற்றுவிட்டார்கள் என்று சொன்னால், அதற்கு பிறகு உன்னை வழிபடுவதற்கு ஆள் இருக்காது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அப்ப எனவே இறை மறுப்பாளர்களை விட இறை நம்பிக்கையாளர்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள். அப்படிப்பட்டவர்கள் மீது அல்லாஹ் அடியை விழ வைக்கிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்களை ரத்தம் சிந்த வைக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய திட்டம் என்பது இங்கே வேறு. என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு அழிவை கொடுக்க நாடினால் அந்த சமூகம் மூமின்கள் மீது கை நீட்டுவார்கள். அந்த சமூகம் மூமின்களுக்கு நிறைய நெருக்கடியை கொடுப்பார்கள். அந்த சமூகம் முஸ்லிம்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட எதிரிகளை மிகவும் மோசமாக பழிவாங்க வேண்டும் என்று திட்டமிட்டால் அவர்களுடைய நெருக்கடிகளும் அவர்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் அளவுக்கு அதிகமாக போய்கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தை தாண்டும் போது அல்லாஹ் மேலிருந்து அவர்களை ஒரே அடியாக கீழே இழுத்து விடுவான், கீழே விட்டு விடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? நாம் அவர்களை விட்டு பிடிக்கிறோம் என்று சொல்கிறான். விட்டு பிடிப்பதற்காகத்தான் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் அந்த ஆயத்தில் சுட்டி காட்டுகிறான். உங்களுக்கு ஏன் தோல்வி? உங்களுடைய எதிரிகளை நான் அழிக்க வேண்டும் என்பதற்காக என்று சொல்கிறான். எனவே அருமையான தோழர்களே, நாம் நம்பிக்கை இழக்க வேண்டிய தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னாங்களா இல்லையா? அதபன் லி அம்ரில் மூமின், ஒரு இறை நம்பிக்கையாளரின் காரியம் எனக்கு வியப்பை தருகிறது. இன் அம்ரஹு குல்லஹு கைர், இறை நம்பிக்கையாளரின் எல்லா காரியமும் நன்மையாகவே முடியும். அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைத்தாலும் நன்மை, அவர்களுக்கு துன்பம் நேர்ந்தாலும் நன்மை. மகிழ்ச்சி கிடைத்தால் எப்படி மூமின்களுக்கு நன்மையாகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் அஸாபத்துஹு ஸர்ரா, அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டால் ஷக்கர, அந்த மூமின் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார். ஃபகான கைரன் லஹு, நன்றி செலுத்தும் போது அது அவருக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. ஒயின் அஸாபத்துஹு லர்ரா, மூமின்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிற போது சபர, அவர்கள் பொறுமை காக்கிறார்கள், சபரோடு இருக்கிறார்கள், சகிப்புத்தன்மையோடு அந்த துன்பத்தை அல்லாஹ் தான் தந்தான் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஃபகான கைரன் லஹு, அதுவும் அவர்களுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. கஷ்டம் வந்தாலும் நன்மை, நஷ்டம் வந்தாலும் நன்மை, நன்மை வந்தாலும் நன்மை. இப்படிப்பட்ட எல்லாமும் நன்மையாக மாறக்கூடிய இந்த அற்புதமான அமைப்பு உலகத்தில் மூமின்களுக்கு தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஏன் நம்பிக்கை இழக்கணும்? ஏன் நிராசை அடையணும்? தோழர்களே, அல்லாஹ்வினுடைய திட்டம் வேறு மாதிரியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். நாம் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பொறுப்பு என்ன? நம்முடைய பொறுப்பு என்பது மார்க்கத்தை நம் அளவில் நாம் நிலைநிறுத்தி கொண்டிருப்பதுதான் நம்முடைய பொறுப்பு. எந்த இஸ்லாத்தை விமர்சிக்கிறார்களோ, எதற்காக அவர்கள் புழுங்குகிறார்களோ, எதற்காக அவர்கள் வயிறு எறிகிறார்களோ, அதை நாம் விட்டுவிடாமல் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அன் அகீமுத்தீன, உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் நிலைப்படுத்துங்கள் அல்லாஹ் சொல்றான். எல்லாருக்கும் இஸ்லாமிய ஆட்சி வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா இல்லையா? இஸ்லாம் ஆள வேண்டும், இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறதா இல்லையா? இந்த மண்ணில் இஸ்லாம் வருகிறதோ இல்லையோ, நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இஸ்லாம் வாழ வேண்டும். நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் இஸ்லாம் ஆள வேண்டும். மண்ணில் இஸ்லாத்தை கொண்டு வருவதற்கு அப்புறமாக நாம் யோசிக்கலாம். காலம் அதற்கான சூழலை கொண்டு வந்து தரும். அதற்கு முன்பு நம்முடைய இல்லத்தில் இஸ்லாத்தை கொண்டு வருவதற்கான வழியை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இஸ்லாம் ஆளுவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதைத்தான் தீனை நிலைநிறுத்த வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அருமையான தோழர்களே, மார்க்கம் என்பது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் வெளிப்பட வேண்டும். வெறும் இபாதத்துகளில் மட்டும் மார்க்கம் வெளிப்படக்கூடாது. நம்முடைய நடை உடை பாவனைகளில் மார்க்கம் வெளிப்பட வேண்டும். நம்முடைய நல்ல காரியங்களில் மார்க்கம் வெளிப்பட வேண்டும். நம்முடைய துக்க காரியங்களில் மார்க்கம் வெளிப்பட வேண்டும். எல்லா இடத்திலேயும் மார்க்கத்தை பிரதிபலிக்கக்கூடிய நடைமுறையோடு முஸ்லிம் சமூகம் வாழ வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் அன் அகீமுத்தீன என்கின்ற அந்த வார்த்தையின் மூலமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அருமையான தோழர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜுலைபீப்னு ஒரு சஹாபி இருந்தார். கொஞ்சம் விளையாட்டு புள்ள, சூதுவாது தெரியாதவர். அவர் என்ன செய்வார்னு சொன்னால், ரொம்ப விளையாட்டு பிள்ளையாக நடந்து கொள்வார். ஊர் சுற்றுவது, பொம்பளைங்கள்ட்டெல்லாம் போய் பேசிக்கிட்டு நிற்பார். சூதுவாது தெரியாத மனுஷன்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை நெறிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்களுக்கு சில வழிகாட்டல்களை கொடுத்தார்கள். ஒரு நாள் அந்த சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன ஜுலைபீப், கல்யாணம் முடிச்சுக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. வயசு வந்துருச்சு, கல்யாண வயசு, கல்யாணம் முடிக்கலையா? ஜுலைபீப் கேட்டார், எனக்கு யார் பொண்ணு தருவாங்க? நான் ஊர் சுற்றுற ஆசாமி, நான் விவரம் இல்லாத ஆளு அப்படின்னு என்னை புரிஞ்சு வச்சிருக்கும் போது எனக்கு எப்படி பொண்ணு தருவார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு பொன் கேட்க வேண்டிய வேலை என்னுடையது, நான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் உனக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்தார், அன்சாரி சஹாபி. பொதுவாக சஹாபாக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர்களுடைய வீட்டில் யாராவது ஒரு பெண் விதவையாக ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்கு முதலிடம் கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என் மகளை கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களா? சரின்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் எனக்கு இல்லை, ஜுலைபீபுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் பொண்ணு கேட்குறேன் அவங்க பிள்ளைய, எனக்கு இல்லை, ஜுலைபீபுக்கு கேட்கிறேன். உங்களுக்கு அப்படின்னா நான் உடனே சரின்னு சொல்லிடுவேன். ஆனால் ஜுலைபீபுக்குன்னா வீட்டில் கொஞ்சம் நான் என்ன செய்யணும், ஆலோசனை பண்ணணும், கேட்டுட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டாங்க. சர்க்கார்கிட்ட கேட்கணுன்ட்டாங்க. சரி, கேட்டுட்டு சொல்லுங்கள். வீட்டுக்கு வந்தாங்க அந்த சஹாபி, மனைவிட்ட கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் பொண்ணு கேட்டேன். ரசூலுல்லாஹ் பொண்ணு கேட்டான், நம்ம பொண்ணை கேட்டாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு சந்தோஷம், சரின்னு சொல்லிட வேண்டியது தானே. அவங்களுக்கு கேட்கலையே, ஜுலைபீபுக்குள்ள கேட்டாங்க. உடனே அந்த அம்மா, ஜுலைபீபுக்கா? முடியாது முடியாது முடியாது, உடனே முடியாது அப்படின்ட்டாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, நம்ம பிள்ளைய இவங்க பொண்ணு கேட்டு வந்தாங்க, அவங்க பொண்ணு கேட்டு வந்தாங்க, அங்கேருந்து வந்தாங்க, யாருக்குமே நம்ம கொடுக்கல, எப்படி ஜுலைபீபுக்கு கொடுக்க முடியும்? விவரம் தெரியாத ஆள், எல்லாத்தையுமே விவசாய கட்டத்தரமாக பேசிக்கிட்டு இருப்பார், எப்படி அவருக்கு கொடுக்குறது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. அந்த தந்தை ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து இந்த செய்தியை சொல்வதற்காக வீட்டிலிருந்து வெளியே வர எத்தனிக்கிறார். உடனே வீட்டுக்குள்ளேருந்து அவங்களுடைய மக பேசுது. என்ன பேசுதுன்னு சொன்னால், அதுரீதூன அன் தருத்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் முடிவெடுத்த ஒரு காரியத்தில் அவர்களுக்கு எதிராக செயல்பட நீங்கள் நினைக்கிறீர்களா? என்ன பொன் பேசினது யாரு? ரசூலுல்லாஹ் தானே பொன் பேசினாங்க. யாருக்கு பேசினார்கள்? ஜுலைபீபுக்கு. அப்போ என்னை அவருக்கு பேசினார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இடையில் ஏதோ ஒரு பொருத்தத்தை பார்த்திருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பது அவர்களுடைய தீர்மானத்தில் இருந்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் தூதருடைய முடிவை எப்படி நாம் எதிர்க்க முடியும்? உடனே சொன்னாங்க அந்த அம்மா. பிறகு அந்த ரெண்டு பேரும், ஆமா ரசூலுல்லாஹ்வுடைய முடிவு இல்லை, நமக்கு அது கட்டுப்படுவோம்னு சொன்னாங்க. கடைசியில் அந்த ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக விசேஷமாக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம சுப்ப அலைஹா அல் கைர சப்பன் சப்பா வலா தஜ்அல் ஐஸஹா கத்தன் கத்தா. இறைவா, இந்த பெண்ணுக்கு நீ நன்மைகளை வாரி கொட்டிக்கொண்டே இரு, பொழிந்து கொண்டே இரு, இவர்களுடைய வாழ்க்கையை நீ கஷ்டமானதாகவும் கடினமானதாகவும் ஆக்கிவிடாதுன்னு சொல்லி துஆ செஞ்சாங்க. தோழர்களே, விவஸ்தை இல்லாத மனிதர், இடம்பொருள் தெரியாதவருக்கு, இடம்பொருள் ஏவல் தெரியாதவருக்கு, சூதுவாத தெரியாத மனிதர், விவரம் இல்லாதவர் அப்படின்னு பேசப்பட்ட அந்த ஜுலைபீபு தான் ஒரு நேரத்தில் ஒரு போர்க்களத்தில் எதிரிகளோடு மோதி உயிர் நீத்தார். ஒரு போரில் அவரை காண இல்லை. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எங்க ஜுலைபீப்னு கேட்டாங்க. தேடி பார்த்தார்கள். தேடி பார்த்தால் அங்கே வீழ்ந்து கிடக்கிறார். அவரை சுற்றி ஒரு 7 காபிர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். தன்னந்தனி மனிதராக 7 பேரை எதிர்த்து விட்டு அவர்களை எல்லாம் உயிரிழக்க செய்துவிட்டு தானும் அங்கே மாண்டு கிடந்திருக்கிறார். இதில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு தாபி அறிவிக்கிறார். நான் அந்த பெண்ணை பார்த்தேன், அன்சாரி பெண்களிலேயே ஆகவும் வளமான பெண்களாக, வளமான பெண்ணாக, அதிகமாக ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் கொடுக்கக்கூடிய பெண்ணாக அந்த பெண்ணின் வாழ்க்கையை நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. திருமணம் என்பது பர்சனல் விஷயம் நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த பர்சனல் விஷயத்தில் கூட அல்லாஹ்வின் தூதருடைய முடிவு அதிகாரம் உள்ளது. என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வின் தூதருக்கு உண்டு, அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு உண்டு நம்பின சமுதாயம் சஹாபாக்களுடைய சமுதாயம். அதைத்தான் இன்றைக்கு அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். நம்முடைய எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலேயும் குர்ஆன் என்பது அதிகாரமிக்கதாக இருக்க வேண்டும், இஸ்லாமிய ஷரியத் அதிகாரமிக்கதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்குவது இன்றைய காலகட்டத்தின் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இஸ்லாமிய மார்க்கம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த பொறுப்பு நமக்கு தெரிகிறதோ இல்லையோ, நாம் இந்த மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். தாவாவை சுமந்து கொண்டுதான் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாவாவை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் யாராவது சில மனிதர்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பணியை நாம் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். அதை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அருமையான தோழர்களே, அறிஞர்கள் சொல்லுவார்கள், தாவா என்பது ஒரு பகுதியில் நடக்க வேண்டும். ஒரு பகுதியில் சில பேராவது அந்த வேலையை செய்தால் மற்ற எல்லாருடைய கடமையும் நீங்கிவிடும். அந்த சில பேர் கூட செய்யலைன்னு சொன்னால் எல்லார் மேலேயும் அந்த கடமை இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நம் மீது தாவா என்கின்ற பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். அதுபோல நம்முடைய நடத்தைகளில், நம்முடைய பண்புகளில் இஸ்லாத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். அவன் இஸ்லாத்தை நம்முடைய நடைமுறை பாவனைகளில் தான் அறிந்து கொள்ளுவான். வேற எங்க நம்ம சொல்ல முடியும் இஸ்லாத்தை? எப்பொழுது நம்முடைய நடை உடை பாவனைகள் இஸ்லாத்தை அவர்களுக்கு சொல்லுகிறதோ அதற்கு பிறகுதான் அவர்களை நாம் நெருங்க முடியும். தோழர்களை, அப்படி இஸ்லாத்தை ஏற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அநேகமாக என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் திருக்குர்ஆனுக்கு அழகான ஆங்கில மொழிபெயர்ப்பை கொடுத்த மர்மடியு பிக்தால் என்று நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால். அவர் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறை இன்றைக்கும் மிக தெளிவாக நாம் வரலாற்று நூலிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு முறை நினைக்கிறேன் ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தார். லாட்ஜில் தங்கியிருந்த நேரத்தில் அங்கிருந்து வெளியே பார்க்கிறார். அந்த ஊரில் ஒரு பெரியவர், ஒரு வயதானவர் ஒரு இளைஞரை அடித்துக் கொண்டிருக்கிறார். இளைஞரை அடி வாங்கி கொண்டிருக்கிறார். இளைஞர் எப்படி அடி வாங்க முடியும்? திருப்பி அடித்தா அவர் தாங்க மாட்டார், அல்லது ஓடி போயிடலாம். ஆனால் எதுவுமே செய்யாமல் அந்த இளைஞன் அடி வாங்கி கொண்டிருக்கிறான். இவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அடிக்கிறவர் முதியவர், அடி வாங்குறவர் இளைஞர். ஒரு தட்டி விட்டுட்டு ஓடிடலாமே, அல்லது திருப்பி அடிக்கலாமே. இதை செய்யாமல், எதிர்வினை ஆற்ற விடாமல் இவரை எது தடுக்கிறது? அவருடைய மனசுக்குள்ள கேள்வி வருது. வெளியில் வந்து அந்த பையனை கூப்பிட்டு, ஏன்பா அவர் தானே அடித்தார், நீ வெளியே ஓடி போயிருக்கலாம்ல, ஏன் அப்படியே நின்றுட்டு இருந்த? பற்றி கேட்கும்போது சொல்கிறார், இஸ்லாம் என்னை தடுக்கிறதுன்னு சொன்னார். நான் முஸ்லீம், இஸ்லாம் என்னை தடுக்கிறது. ஏனென்றால் அவரிடத்தில் நான் கடன் வாங்கியிருந்தேன், சொன்ன தேதியில் திருப்பி கொடுக்க முடியவில்லை, என் மீது அவருக்கு உரிமை இருக்கிறது. நான் திரும்ப அவரை தாக்கினாலோ ஓடினாலோ நான் என்னுடைய பொறுப்பிலிருந்து விலகி ஓடியவனாக ஆகிவிடுவேன். இறைவனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். அவர் யோசிச்சார், என்னடா இது, ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் சொல்லிட்டு போன ஒரு அறிவுரை இன்றைக்கு இருக்கிற மனிதரை கட்டுப்படுத்துகிறதே. அப்படின்னா அந்த தூதுத்துவம் எப்படிப்பட்டது, அந்த மார்க்கம் எப்படிப்பட்டது என்று அவர் நினைக்கிறார். அதற்கு பிறகுதான் அவர் இஸ்லாத்திற்கு வந்தார். வந்ததற்கு பிறகு இஸ்லாத்திற்காக பணியாற்றினார். இஸ்லாத்திற்காக திருக்குர்ஆனுடைய அழகான மொழிபெயர்ப்பு ஒன்றையும் ஆங்கில மொழியிலே கொடுத்து விட்டு போனார் என்று பார்க்கிறோம். தோழர்களே, நம்முடைய பொறுப்பு இருக்கிறது. தீனை நாம் நிலைநாட்ட வேண்டும். நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நாம் பெற்ற தீனை இந்த வையகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் மார்க்கம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எல்லாம் வல்ல இறைவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறானோ அதை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் நசீபாக்கி தந்துள்ள புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.